பூவிருந்தவல்லி வடபழனி இடையிலான மெட்ரோ ரயிலை இயக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அனுமதி வழங்கியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, இப்ப இறுதிக்கட்ட ஆய்வெல்லாம் இதுல நிறைவு பெற்றுச்சா? இப்ப வழித்தடம் என்னவாக இருக்கு? பூந்தமல்லி வடபழனி இடையே அந்த ஆளில்லா மெட்ரோ ரயில் என்பது இயக்குவதற்கான அனுமதி என்பது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரியின் 4 நாட்கள் ஆய்வை தொடர்ந்து இந்த அனுமதி என்பது தற்பொழுது கிடைத்திருக்கிறது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் முக்கிய பங்காற்றி வரும் மெட்ரோ சேவையின் 2ஆம் கட்ட பணிகள் என்பது 118.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இவற்றில் பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையில் உள்ள வழித்தடம் 4 கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மெட்ரோ ரயில் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக இந்த பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான இந்த ஆளில்லா மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ள நிலையில் ஏற்கனவே இந்த வழித்தடத்தில் தொடர்ந்து ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் என்பது வெற்றிகரமாக நடந்து முடிந்திருந்தது. இந்த நிலையில் மேலும் பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதற்கு முன்பு பாதுகாப்பு சான்றிதழ் பெறுவதற்கான சோதனை ஓட்ட பணிகள் இந்திய ரயில்வே ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு சேர்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடத்தி காண்பிக்கப்பட்டு சான்றிதழ் பெறப்பட்டது. அப்போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயில்கள் இயக்கி பயணிகளின் பயண வசதி குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம், ரயில் பெட்டிகளின் வசதி, பயணிகளின் பாதுகாப்பு, கட்டுமானம் குறித்த ஆய்வு என்பது செய்யப்பட்டிருந்தது. இந்த சோதனையின் அடிப்படையில் பாதுகாப்பு சான்றிதழ் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான அந்த இறுதி ஆய்வு என்பது ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மேற்கொண்டிருந்தார். 4 நாட்கள் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி என்பவர் அந்த ஆய்வினை மேற்கொண்டிருந்த நிலையில் பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம், ரயில் பெட்டிகளின் வசதி, பயணிகளின் பாதுகாப்பு, கட்டுமானம் குறித்த முதல் 2 நாளும், அதனைத் தொடர்ந்து 3வது நாள் மெட்ரோ ரயிலை 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கியும் 4வது நாளில் மெட்ரோ அலுவலகத்திலிருந்து நேரடியாக அந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து மெட்ரோ ரயிலை இயக்கியும் ஆய்வு என்பதனை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த 4 நாட்கள் ஆய்விற்கு பிறகாக தற்பொழுது ரயிலை ஆளில்லா அந்த ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான அனுமதி என்பதனை தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் ரயில் உள்ள பயணிகளின் அவசர காலங்களில் கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளும் வசதி, தீ விபத்து ஏற்பட்டால் செயல்படும் புகை கண்டறியும் கருவிகள், ரயிலின் அடியில் உள்ள உபகரணங்களில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் செயல்படும் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் ரயிலின் இழுவை அமைப்பு ஆகியவை சரியாக இயங்குகின்றன என்பதை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டிருந்தது. அதே போல ரயில்கள் மோதிக்கொண்டால் எத்தனை பெட்டிகள் சேதமடையும் என்பதை அறிய அதன் உருவகப்படுத்துதல் வடிவமைப்பையும் ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் அவசர காலங்களில் ரயிலை நிறுத்துவதற்கு எவ்வளவு தூரம் தேவைப்படுவது உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளுக்கு பிறகாக தற்பொழுது இந்த AM சௌத்ரி என்பவர், அதாவது ரயில்வே பாதுகாப்பு ஆணையர், தற்பொழுது இந்த ரயிலை இயக்குவதற்கான அனுமதி என்பதனை வழங்கியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.